Hello students, this is Vignesh. So இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா 12th standard mathsல exercise 12.2ல question number 7 பார்க்க போறோம். So 7ல பாருங்க verify whether the following compound prepositions are tautologies. So tautologiesனா the last entries எல்லாமே true ஆ இருந்துச்சுனா tautologies. Then are contradictionனா the last entry அந்த truth table உடைய last entry எல்லாமே false ஆ இருந்துச்சுனா அதுக்கு நாம contradiction சொல்லி எழுதிடலாம். Or ஒரு true or false or true false ரெண்டுமே இருந்துச்சுனா அதுக்கு பேர் என்ன contingency னு சொல்லி நாம எழுதிக்கலாம். சோ இதுல 4 subdivision இருக்கு. இந்த 4 subdivision நம்ம one by one செக் பண்ணி போறோம். அது வந்து tautologies or contradiction or contingency னு சொல்லி நாம இப்ப பார்க்கலாம். சோ இதுல first question பாருங்க P and Q. சோ and என்ன false மைனஸ் வச்சுக்கங்க. Next P R Q. சோ R என்ன true. சோ first close bracketல P and Q இருக்கு. இதுல P R Q இருக்கு. சோ நமக்கு இங்க ரெண்டு வேரியபிள் இருக்கு P and Q இருக்கு. சோ P உடைய ட்ரூத் டேபிள் சோ ரெண்டு வேரியபிள்ல நமக்கு 4 பாக்ஸ் வரும். சோ P உடைய ட்ரூத் டேபிள் ஃபர்ஸ்ட் ரெண்டு ட்ரூ நெக்ஸ்ட் ரெண்டு ஃபால்ஸ். Q உடைய ட்ரூத் டேபிள் ட்ரூ ஃபால்ஸ் ட்ரூ ஃபால்ஸ். சோ நீங்க மைண்ட்ல வெச்சுக்கங்க P and Q உடைய வேல்யூ. நெக்ஸ்ட் பாருங்க ஃபர்ஸ்ட் க்ளோஸ் பிரேக்கெட்ல இருக்கு P and Q. சோ இந்த P and Q உடைய வேல்யூ நான் ஒரு வேரியபிள் s ன்னு எடுத்துக்கிறேன். சோ s P and Q ன்னு எடுத்துக்கலாம். சோ and என்ன false. சோ P and Q ல ஏதாவது ஒரு false இருந்தா கூட நாம f ன்னு போட்டுக்கலாம். சோ இது ரெண்டுல இதுல false கிடையாது. சோ true. சோ ஒரு false இருந்தாலும் false ன்னு போட்டுக்கலாம் and ஃபங்க்ஷனுக்கு. நெக்ஸ்ட் இதுல ஒரு false இருக்கு. சோ f போட்டுக்கலாம். சோ ரெண்டுலயும் false இருந்தாலும் அது f தான். சோ and என்ன falseங்கறத மைண்ட்ல வெச்சுக்கங்க. சோ நெக்ஸ்ட் பாருங்க நெக்ஸ்ட் க்ளோஸ் பிராக்கெட் P R Q ன்னு இருக்கு. So P R Q. So R na true. So P and Q ல ஏதாவது ஒரு இடத்துல true இருந்தாலும் நாம true ன்னு போட்டுக்கலாம். So இதுல ரெண்டுலயே true இருக்கு. So true. So இதுல ஒரு true இருக்கு. So அதனால இது true வரும். இதுலயும் ஒரு true இருக்கு. True. So இங்க ரெண்டுமே false இருக்கு. True கிடையாது. So அப்போ இங்க false ன்னு எழுதிடலாம். So இது P R Q உடைய வேல்யூ. So R என்ன true and என்ன false மைண்ட்ல வெச்சுக்கங்க. So P R Q கண்டுபிடிச்சிட்டோம். So P R Q க்கு negation. So next பாருங்க negation of PRQ. Negation of PRQ. So the negation of PRQ இது s ன்னு எடுத்த மாதிரி நான் இது ஒரு வேரியபிள் t ன்னு எடுத்துக்கிறேன். So t negation of PRQ. So PRQ உடைய வேல்யூ நமக்கு ஆல்ரெடி போட்டுருக்கோம் இந்த காலம்ல. So negation என்ன அதோட ஆப்போசிட். True na false, false na true. அப்ப பாருங்க true na false, true na false, true na false, false na true. So இது negation of PRQ. So next பாருங்க final P and Q உடைய வேல்யூ இங்க இருக்கு. நம்ம போட்டுருப்போம் P and Q negation of PRQ. சோ இந்த ரெண்டு வேல்யூ உடைய unfunction இப்ப கண்டுபிடிக்க போறோம். சோ unfunction என்னன்னா false ன்னு அர்த்தம். எதுக்கு பாருங்க P R Q P and Q. சோ இது ரெண்டுல ஏதாவது ஒரு இடத்துல false இருந்தாலும் நாம f ன்னு போட்டுக்கலாம். சோ true and false ல ஒரு false இருக்கு. சோ இது s and t ன்னு எடுத்துக்கலாம். சோ s and t. சோ s ங்கிறது P and Q, T ங்கிறது negation of PRQ. So and என்ன false. So இது ரெண்டுல ஏதாவது ஒரு இடத்துல f இருந்தாலும் நாம f போட்டுக்கலாம். True and false க்கு false. ரெண்டுலயும் false இருக்கு. False. ரெண்டுலயும் false இருக்கு. So false. So true and falseல false இருக்கு. So அது false. ஏனா and functionனா false ன்னு தெரியுது. So இப்ப பாருங்க இதோட லாஸ்ட் காலம் எல்லாமே f ல இருக்கு. அதாவது false ல இருக்கு. So false இருந்துச்சுனா it is contradiction. ஸோ பாருங்கள் இந்த டேபிளில் லாஸ்ட் காலம் எல்லாமே ஃபால்ஸாக இருக்கிறதுனால ஸோ இட் இஸ் கான்ட்ரடிக்ஷன் சொல்லி முடிச்சிடலாம். ஸோ இது ஃபஸ்ட்டு கொஸ்டின். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா செகண்ட் கொஸ்டினுடைய ஆன்சர் இப்போ கண்டுபிடிக்கலாம். ஸோ இப்போ செகண்ட் கொஸ்டின் பாருங்கள் ஃபஸ்ட்டு என்டையர் க்ளோஸ் பிரேக்கில் என்ன இருக்குது பாருங்கள் PRQ அதுக்கப்புறம் அண்ட் நெகேஷன் P. ஸோ இது ஆர் ஃபங்க்ஷன், இது ஆர் வேல்யூ, இது அன்வேல்யூ, நெகேஷன் P. அது எல்லாத்தையும் முடிச்சதுக்கப்புறம் நாம் then Qங்கிறது. ஸோ இந்த சிம்பிள் ஏரோ மார்க் then Qங்கிறது. ஸோ இப்போ ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸோ அகைன் இங்கே ரெண்டு வேரியபிள் இருக்குது P and Q மட்டும் இருக்கிறதுனால நமக்கு 4 பாக்ஸ் வருது. ஸோ P உடைய வேல்யூ ஃபஸ்ட்டு ரெண்டு ட்ரூ நெக்ஸ்ட் ரெண்டு ஃபால்ஸ். Q உடைய வேல்யூ ட்ரூ ஃபால்ஸ் ட்ரூ ஃபால்ஸ். ஸோ P and Q எழுதியாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு க்ளோஸ் ப்ராக்கெட்டில் பாருங்கள் ஃபஸ்ட்டு க்ளோஸ் ப்ராக்கெட்டில் PRQன்னு இருக்குது. ஸோ அதை எழுதிடலாம் PRQ. ஸோ ஆர்னா ட்ரூ. ஸோ P and Qவில் ஏதாவது ஒரு இடத்துல ட்ரூ இருந்தாலும் நம்ம ட்ரூன்னு எழுதிக்கலாம். ஸோ இங்கே ரெண்டுமே ட்ரூ இருந்தாலும் ட்ரூ தான். ஸோ இங்கே ஒரு ட்ரூ இருக்குது. ஸோ ட்ரூ. இங்கே ஒரு ட்ரூ இருக்குது. ஸோ T. ஸோ இங்கே ட்ரூ கிடையாது. ஸோ ஃபால்ஸ். ஸோ ஆர்னா ட்ரூ ஃபங்க்ஷன். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள்
நெகேஷன் பி. ஸோ இது ஃபஸ்ட் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் நெகேஷன் பி கண்டுபிடிக்கலாம். நெகேஷன் பி. ஸோ பியுடைய வேல்யூடைய நெகேஷன் ஆப்போசிட். ட்ரூனா ஃபால்ஸ், ஃபால்ஸ்னா ட்ரூ. ஸோ ட்ரூனா ஃபால்ஸ், ட்ரூனா ஃபால்ஸ், ஃபால்ஸ்னா ட்ரூ, எகெயின் ஃபால்ஸ்னா ட்ரூ. ஸோ இதுதான் அதோடைய நெகேஷன் பி வேல்யூ. நெக்ஸ்ட் பாருங்கள், இந்த ஹோல் என்டர் வேல்யூ, என்டர் க்ளோஸ் ப்ராக்கெட் இருக்கிறத இது எல்லாத்தையும் மொத்தமாக கண்டுபிடிக்கலாம். என்னென்னா அதோடைய வேல்யூ வந்து நான் ஒரு லெட்டரோட எஸ்ங்கிற வேரியபிள் எடுத்துக்கிறேன். என்ன இருக்கு பாருங்கள், பிஆர்கியூ அண்ட் நெகேஷன் பி, அண்ட் நெகேஷன் பி. ஸோ இது ரெண்டுக்குமே நாம் அதோட வேல்யூ அண்ட் ஃபங்க்ஷனில் இருக்குது. ஸோ அண்ட் இருக்கிறதுனால அண்டுன்னா ஃபால்ஸு. பாருங்கள், பிஆர்கியூ இங்கே இருக்குது, நெகேஷன் பி இங்கே இருக்குது. பிஆர்கியூ நெகேஷன் பி இது ரெண்டுக்குமே அண்டுங்கிற வேல்யூ. அண்டுன்னா ஃபால்ஸ். ரெண்டில் ஏதாவது ஒரு இடத்துல ஃபால்ஸ் இருந்தாலும் நம்ம எஃப்னு போட்டுக்கலாம். ஸோ ரெண்டில் ஒரு ஃபால்ஸ் இருந்தாலும் எஃப், இதிலே ஒரு ஃபால்ஸ் இருக்குது எஃப். ஸோ இதில் ஃபால்ஸ் கிடையாது, ஸோ ட்ரூ. இதில் ஒரு ஃபால்ஸ் இருக்குது, ஸோ எஃப். ஸோ அண்டுன்னா ஃபால்ஸ்ன்னு மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இந்த ஹோல் என்டையர் வேல்யூ வந்து நமக்கு என்னென்னா எஸ்ன்னு இருக்குது. ஸோ எஸ் தென் கியூ. ஸோ இது ஃபுல்லாக நம்ம எஸ்ன்னு எடுத்துட்டோம். ஸோ எஸ் தென் கியூன்னு எடுத்துலாம். ஸோ தென்னு என்ன அர்த்தம்னா ரெண்டு ட்ரூ இருந்தாலும் ட்ரூ தான், ரெண்டுமே ஃபால்ஸாக இருந்தாலும் ட்ரூ தான். நெக்ஸ்ட்டு ட்ரூ அண்ட் ஃபால்ஸ் இருந்துச்சுன்னா கியூவை பார்த்து எது இருக்கோ அதோடைய வேல்யூ எழுதுனேன். நான் சொல்கிற பாருங்கள், எஸ் டு கியூக்கு போகணும். ஸோ எஸ் இங்கே இருக்குது, எஸ்ஸுடைய வேல்யூ இங்கே இருக்குது. ஸோ இங்கேருந்து நம்ம கியூக்கு வரலாம். ஸோ எஃப்லேருந்து ட்ரூக்கு வருது. ஸோ அந்த ஏரோ மார்க் வந்து எஸ் டு கியூ போகிறதுனால எஃப் டு ட்ரூ வந்துச்சுன்னா ஸோ டியுடைய வேல்யூ நம்ம இங்கே எழுதுனேன். நெக்ஸ்ட்டு பாருங்கள், எஃப் டு எஃப் வருது. ஸோ ரெண்டுமே ஃபால்ஸ் இருந்தால் கூட தென் ஃபங்க்ஷனில் அது ட்ரூவாக சேஞ்ச் ஆகிரு. இது மைண்டில் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், ரெண்டுமே ட்ரூவாக இருந்தாலும் ட்ரூ தான். எகைன் ஃபால்ஸ் அண்ட் ஃபால்ஸ், ரெண்டுமே ஃபால்ஸாக இருந்தாலும் அதோடைய வேல்யூ வந்து ட்ரூ. ஸோ இப்போ பாருங்கள், தென் ஃபங்க்ஷன்னா ரெண்டுமே ஃபால்ஸ்னா ட்ரூ, ரெண்டு ட்ரூனா ட்ரூ. ரெண்டு ஃபால்ஸ் அண்ட் ட்ரூவில் வந்து ஏரோ மார்க் பேஸ் பண்ணி எது இருக்கோ அதோட வேல்யூ எழுதிருந்தேன். ஸோ இதுலேயும் கூட பாருங்கள், இப்போ லாஸ்ட் என்ட்ரிஸ் எல்லாமே ட்ரூவாக இருக்குது. ஸோ ட்ரூவாக இருந்துச்சுன்னா தட் இஸ் டாட்டாலஜிஸ். ஸோ இங்கே இந்த டேபிளில் லாஸ்ட் காலத்துக்கு இருக்க எல்லா என்ட்ரிஸும் ட்ரூவாக இருக்குது. தேர்ஃபோர் இட் இஸ் டாட்டாலஜிஸ். ஏன்னா இது வந்து டாட்டாலஜிஸ் சொல்லி சொல்கிறோம். ஏன்னா லாஸ்ட் காலம் எல்லாமே ட்ரூவாக இருந்துச்சுன்னா டாட்டாலஜிஸ். ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து லாஸ்ட் காலம் எல்லாமே எஃப் ஃபால்ஸ் இருந்ததுனால அதுக்கு வந்து கான்ட்ரிக்ஷன் போட்டிருந்தோம். ஸோ இது செகண்ட் கொஸ்டினுடைய ஆன்சர். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா தேர்ட் கொஸ்டினுடைய ஆன்சரை கண்டுபிடிக்கலாம். ஸோ இப்போ தேர்ட் கொஸ்டின் பாருங்கள், தேர்ட் கொஸ்டினில் பி தென் கியூ. ஸோ டபுள் சைடு ஏரோ மார்க் இருந்துச்சுன்னா இஃப் அண்ட் ஒன்லி எஃப், நெகேஷன் பி தென் கியூன்னு இருக்குது. ஸோ எகைன் இதில் பாருங்கள், பி அண்ட் கியூங்கிற ரெண்டு வேரியபிள் இருக்குது. ஸோ பி அண்ட் கியூக்கு நமக்கு 4 பாக்ஸ் தெரியுது. ஸோ 4 பாக்ஸோட வேல்யூ வந்து ஃபஸ்ட்டு ரெண்டு ட்ரூ, பியோடைய வேல்யூ, நெக்ஸ்ட் ரெண்டு ஃபால்ஸ், கியூடைய வேல்யூ வந்து ட்ரூ ஃபால்ஸ், ட்ரூ ஃபால்ஸ். ஸோ இது முதல்ல நம்ம எழுதிடலாம். ஸோ பி அண்ட் கியூ எழுதிடலாம். இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஃபஸ்ட்டு க்ளோஸ் ப்ராக்கெட்டில் இருக்குது பி தென் கியூன்னு இருக்குது. ஸோ பி தென் கியூ. ஸோ இது வந்து நான் ஒரு வேரியபிள் எஸ்ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ எஸ் வந்து பி தென் கியூன்னு எழுதிடலாம். அதாவது பியிலிருந்து கியூக்கு அந்த ஏரோ மார்க் வந்து பேஸ் பண்ணியிருக்கு, கியூ பேஸ் பண்ணியிருக்கிறதுனால. ஸோ தென் ஃபங்க்ஷன் என்ன, ரெண்டுமே ட்ரூனாலும் ட்ரூ, ரெண்டு ஃபால்ஸாக இருந்தாலும் ட்ரூன்னு தான் எழுதுனேன். மற்றபடி பாருங்கள், இப்போ பி அண்ட் கியூவில் ரெண்டுமே ட்ரூன்னு இருக்குது. ஸோ ட்ரூ. பட் இங்கே ட்ரூலேருந்து எங்கே போய் முடியுதுன்னா ஃபால்ஸில் போய் முடியுது. ஸோ பியிலேருந்து கியூ, ஸோ கியூவில் எஃப்பில் போய் முடியுறதுனால எஃப் எழுதிக்கலாம். அதே மாதிரி எஃப்லேருந்து டீயில் போய் முடியுது. ஸோ இது வந்து டி, ரெண்டுமே எஃப்னு இருக்குது. ஸோ ரெண்டும் ஃபால்ஸாக இருந்தாலும் அதுக்கு வந்து நம்ம தென் ஃபங்க்ஷன் படி ட்ரூன்னு தான் எழுதணும். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு க்ளோஸ் ப்ராக்கெட் முடிச்சிட்டோம். ஸோ செகண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட்டில் அதுக்கு முன்னாடி பாருங்கள் நெகேஷன் பி இருக்குது. ஸோ அது வந்து தனி காலம் எழுதிடலாம், நெகேஷன் பி. ஸோ பியுடைய ஆப்போசிட், ட்ரூனா ஃபால்ஸ், ஃபால்ஸ்னா ட்ரூ, அதுதான் நெகேஷன் பிங்கிறது. ஸோ ட்ரூனா ஃபால்ஸ், ட்ரூ மீன் ஃபால்ஸ், ஃபால்ஸ்னா ட்ரூ, எகைன் ஃபால்ஸ்னா ட்ரூ. ஸோ அதுதான் நெகேஷன் பி வேல்யூ. நெக்ஸ்ட்டு பாருங்கள், நெகேஷன் பி தென் கியூன்னு இருக்குது. ஸோ நெகேஷன் பி தென் கியூ. ஸோ இதோட வேல்யூ கண்டுபிடிக்கலாம். ஸோ இது எஸ் எடுத்த மாதிரி, ஸோ இங்கே ஒரு வேரியபிள் எடுத்துடுறேன். இது வந்து லெட் டீன்னு எடுத்துக்கிறேன். ஸோ டி வந்து நெகேஷன் பி தென் கியூ. ஸோ நெகேஷன் பி இங்கே இருக்குது. ஃபஸ்ட்டு பாருங்கள், நெகேஷன் பி இங்கேருந்து கியூக்கு. ஸோ நெகேஷன் பியிலிருந்து கியூ. ஸோ கியூலேருந்து பி கிடையாது, நெகேஷன் பி கிடையாது, நெகேஷன் பியிலேருந்து கியூக்கு வரலாம். ஸோ தென் ஃபங்க்ஷன்னு சொல்லியிருந்தேன் பாருங்கள், எஃப் டு டி இருக்குது. ஸோ ஃபால்ஸ் வந்து ட்ரூ வந்துச்சுன்னா, ஸோ ட்ரூவில் போய் முடிஞ்சுன்னா டி, ஃபால்ஸ் டு ஃபால்ஸ். ஸோ ரெண்டுமே ஃபால்ஸ் இருந்தால் தென் கண்டிஷன் படி ட்ரூ ஆயிரு. ரெண்டுமே ட்ரூ இருந்தாலும் ட்ரூ தான். ஸோ ட்ரூ டு எங்கே போய் முடியுதுன்னா எஃப்பில் போய், ஃபால்ஸில் போய் முடியுது. ஸோ இதுக்கு வந்து எஃப்னு எழுதிக்கலாம். ஸோ அதுதான் அதோடைய தென் ஃபங்க்ஷன். தென் ஃபைனலாக பாருங்கள்,
P and then Q. So P then Q உடைய வேல்யூ Sன்னு எடுத்திருந்தோம். Yes. If and only if. இந்த சைன் வேல்யூக்கு வந்து சரி இந்த சிம்பிளுக்கு if and only if. So negation P then Q உடைய வேல்யூ Tன்னு எடுத்திருந்தோம். So yes, if and only if Tன்னு எழுதலாம். இப்போ Sக்கு Tக்கு கம்பேர் பண்ணலாம். So S இங்கே இருக்குது, T இங்கே இருக்குது. So S and T. So ரெண்டுமே ட்ரூ இருந்தாலும் if and only ifல ட்ரூ தான் வரும். ஃபால்ஸு ஒரு ட்ரூ இருக்குது. ஸோ ஃபால்ஸு ட்ரூ இருந்துச்சுன்னா if and only ifல நீங்கள் ஃபால்ஸ் மட்டும் எழுதிக்கலாம். ஸோ இதுக்கு வந்து F தான் எழுதணும். அதே ஏரோ மார்க்காக இருந்தால் தென் ஃபங்க்ஷன் இருந்துச்சுன்னா F to Tனா T எழுதிருப்பீங்க. பட் இங்கே F and T இருக்கும்போது if and only ifக்கு நம்ம ஃபால்ஸ் தான் எழுதணும், ட்ரூ எழுதக்கூடாது. நெக்ஸ்ட்டு ரெண்டுமே ட்ரூ இருந்துச்சுன்னா ட்ரூ. நெக்ஸ்ட் பாருங்கள், ஒரு ட்ரூ ஒரு ஃபால்ஸ் இருக்குது. ஸோ if and only ifல ஏதாவது ஒரு ஃபால்ஸ் இருந்தாலும் நாம் Fன்னு போட்டுக்கலாம். ஸோ இதுதான் லாஸ்ட் காலமுடைய ஆன்சர். ஸோ இந்த தேர்ட் கொஸ்டினுடைய லாஸ்ட் காலம் பாருங்கள், ட்ரூ ஃபால்ஸ் ரெண்டுமே இருக்குது, ட்ரூ இருக்குது ஃபால்ஸும் இருக்குது. ஸோ ட்ரூ ஃபால்ஸ் ரெண்டுமே இருந்துச்சுன்னா டாட்டாலஜிஸும் கிடையாது, கான்ட்ரடிக்ஷனும் கிடையாது. ஸோ இட் இஸ் கண்டின்ஜென்சி. ஏன்னா லாஸ்ட் வேல்யூ வந்து ரெண்டுமே மிக்ஸ் ஆகிருக்கிறதுனால. தேர்ஃபோர் இந்த டேபிள் or in the truth table, the last column entries are a combination of true and false. So the last column வந்து அதோட என்ட்ரிஸ் எல்லாமே ட்ரூ அண்ட் ஃபால்ஸ் ரெண்டுமே இருக்குது. தேர்ஃபோர் இட் இஸ் கண்டின்ஜென்சின்னு எழுதிடலாம். ஸோ அதோடைய வேல்யூ வந்து கண்டின்ஜென்சிங்கிறது அதோடைய நேமு. ஸோ ட்ரூ ஃபால்ஸ் ரெண்டு மிக்ஸாக இருக்கிறதுனால அதுக்கு வந்து கண்டின்ஜென்சி. ஸோ இது வந்து தேர்ட் கொஸ்டின் ஆன்சர் முடிச்சிட்டோம். தென் ஃபைனலாக ஃபோர்த் சப்டிவிஷன் இருக்குது. ஸோ அதோடைய வேல்யூ இப்போ எங்கன்னாங்கிறது நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ இப்போ செவன்த் கொஸ்டினில் ஃபோர்த் சப்டிவிஷன் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஃபோர்த் சப்டிவிஷன் பாருங்கள். ஸோ இதில் வந்து P, Q and R. ஸோ இங்கே 3 வேரியபிள்ஸ் இருக்குது. ஸோ 3 வேரியபிள் வந்துச்சுன்னா நமக்கு 8 பாக்ஸ் வரும். ஸோ ஒன்லி 8 பாக்ஸ் எழுதிருக்கணும். P உடைய வேல்யூ 8, Q and R. ஸோ P and Q இருந்துச்சுன்னா 4 பாக்ஸோடு நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். பட் PQ Rனா ஏன்னா 2^3. ஸோ இந்த 3 வேரியபிள் இருந்துச்சுன்னா இந்த n2n ஃபார்முலா அப்படி யூஸ் பண்ணிங்கன்னா 2^3 8 வருது. ஸோ இதில் வந்து PQR 3 வந்துச்சு நாம் என்ன பண்ணலாம்னா 8 பாக்ஸ் போட்டிருக்கணும். ஸோ அதில் P உடைய வேல்யூ என்னன்னா ஃபஸ்ட்டு 4 ட்ரூ, ஃபஸ்ட்டு 4 பாக்ஸு ட்ரூன்னு போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு 4 பாக்ஸு ஃபால்ஸ், நெக்ஸ்ட்டு 4 வந்து ஃபால்ஸ். அதே Q என்ன வருதுன்னா ஃபஸ்ட்டு 2 ட்ரூ, நெக்ஸ்ட்டு 2 வந்து ஃபால்ஸ். எகைன் ட்ரூ தென் ஃபால்ஸ். ஸோ இது வந்து Q உடைய கண்டிஷன். தென் R உடைய கண்டிஷன் எப்படி இருக்குன்னா ட்ரூ ஃபால்ஸ் அப்படி கண்டினியூ ஆகிட்டே போகு, ட்ரூ ஃபால்ஸ் அண்ட் ட்ரூ ஃபால்ஸ். ஸோ இந்த PQR, ஸோ இது 3 வேல்யூ நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ PQR முடிச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஃபஸ்ட்டு என்டையர் ப்ராக்கெட்டுக்குள்ளே ஃபஸ்ட் வேல்யூ இருக்குது, P then Qன்னு இருக்குது. ஸோ இந்த P then Q உடைய வேல்யூ ஏதோ ஒரு லெட்டர் வேரியபிள் எடுத்துக்கிறேன். ஸோ லெட் S equal to P then R, சார் P then Q. லெட் S உடைய வேல்யூ P then Qன்னு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு Qவை பார்த்து இருக்கிற வேல்யூ நம்ம எழுதுனேன். P and Qக்கு தான் கேட்டிருக்காங்க. P and Qவில் ரெண்டுமே ட்ரூவாக இருக்குது. ஸோ ட்ரூ. ஸோ இதில் ரெண்டுமே ட்ரூவாக இருக்குது, ட்ரூ. ஸோ ட்ரூலேருந்து ஃபால்ஸை பார்த்து இருக்குது. ஸோ அந்த ஏரோ மார்க் எதை பேஸ் பண்ணியிருக்கோ அதை எழுதுனேன். ஸோ ட்ரூலேருந்து ஃபால்ஸ் பார்த்து இருக்கிறதுனால F. ஸோ எகைன் ட்ரூ டு ஃபால்ஸ் பார்த்துருக்கு. ஸோ Fஐ பார்த்துருக்கிறதுனால இது F. இது F to Tயை பார்த்துருக்கு. ஸோ T. இது எகைன் F to Tயை பார்த்துருக்கிறதுனால எகைன் இது T. ஸோ ரெண்டுமே ஃபால்ஸ் ஃபங்க்ஷன். ஸோ ஃபால்ஸ் இருக்குது, FF இருக்குது. ஸோ FF இருந்தால் ட்ரூன்னு தான் போடணும், ஏன்னா இது வந்து தென் ஃபங்க்ஷன். எகைன் ரெண்டுமே FF இருந்தாலும் நம்ம இங்கே ட்ரூன்னு தான் போடணும். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு க்ளோஸ் ப்ராக்கெட்டுடைய வேல்யூ. நெக்ஸ்ட் க்ளோஸ் ப்ராக்கெட் பாருங்கள், Q then Rன்னு இருக்குது. ஸோ அதுக்கு ஒரு வேரியபிள் S எடுத்த மாதிரி லெட் T equal to ஆர் T வந்து Q then Rன்னு எழுதிடலாம். Q then R வேல்யூ. ஸோ இங்கே பாருங்கள் Q to Rக்கு பார்க்கணும். எகைன் தென் ஃபங்க்ஷன். ஸோ ரெண்டுமே ட்ரூ இருந்துச்சுன்னா ட்ரூலேருந்து எங்கே போகுதுன்னா Fல போய் முடியுது. ஸோ F தான் எழுதுனேன். நெக்ஸ்ட்டு F to Tயில் போய் முடியுது. ஸோ T. நெக்ஸ்ட்டு ரெண்டுமே ஃபால்ஸ் இருந்துச்சுன்னா தென் ஃபங்க்ஷன் படி ட்ரூன்னு எழுதுனேன். ரெண்டுமே ட்ரூ இருந்தாலும் ட்ரூ தான். ஸோ ட்ரூலேருந்து Fல போய் முடியுது. ஸோ ஃபால்ஸ்லேருந்து ட்ரூவில் போய் முடியுது. ஸோ ட்ரூ. ஸோ ரெண்டுமே ஃபால்ஸாக இருக்குது. ஸோ அது வந்து என்னென்னா ஸோ இது வந்து Q then R நம்ம முடிச்சிட்டோம்.
செகண்ட் க்ளோஸ் bracket முடிச்சிட்டோம். ஸோ P then Q, Q then Rக்கு அண்ட் வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ அண்ட் என்ன ஃபால்ஸ். ஸோ P then Q டி வேல்யூ வந்து எஸ் அண்ட் Q then R உடைய வேல்யூ T. ஸோ எஸ்ஸுக்கு Tக்கு நாம் அண்ட் வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ அண்ட் என்ன ஏதாவது ஒரு ஃபால்ஸ் இருந்தாலும் நாம் எஃப்னு போட்டுக்கலாம். ஸோ எஸ்ஸுக்கு Tக்கு பாருங்கள் இங்கே ஃபால்ஸே கிடையாது. ஸோ ட்ரூ. ஸோ ஏதாவது ஒரு ஃபால்ஸ் இருந்தாலும் ஃபால்ஸ் தான். இங்கே ஃபால்ஸ் இருக்குது. ஸோ எஃப் இங்கேயும் எஃப் இருக்குது. ஸோ இதில் எஃப் கிடையாது. ட்ரூ. ஸோ இதில் ஃபால்ஸ் இருக்குது எஃப். ஸோ இதில் எஃப் கிடையாது. ட்ரூ. இதில் எஃப் இல்லை. இது ட்ரூ. ஸோ அண்டுன்னா ஏதாவது ஒரு ஃபால்ஸ் இருந்தாலும் ஃபால்ஸ் போடுறோங்க. மற்றபடி எல்லாமே ட்ரூ தான் வரும். ஸோ அது வந்து எஸ் அண்ட் டி முடிச்சிட்டோம். ஸோ இந்த என்டையர் க்ளோஸ் ப்ராக்கெட்டில் இருக்கிற வேல்யூ எல்லாத்தையும் நாம் ஃபைன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் பாருங்கள் அடுத்த க்ளோஸ் ப்ராக்கெட்டில் P then Rன்னு இருக்குது. ஸோ இந்த P then R வந்து நான் எஸ் டின்னு எழுதிருந்தேன். இது வந்து யூன்னு எடுத்துக்கிறேன். இல்லாட்டி யூ வந்து P then Rன்னு எடுத்துக்கலாம். அதாவது பியிலிருந்து ஆரில் போய் நாம் அந்த ஏரோ மார்க் வந்து பேஸ் பண்ணியிருக்கு. P to Rல இருக்குது. ஸோ P and R. ஸோ இது ரெண்டுக்கு தான் நம்ம பார்க்கணும். ஸோ தென் ஃபங்க்ஷன்னா சொல்லியிருந்தேன் ரெண்டுமே ட்ரூ இருந்துச்சுன்னா ட்ரூ. ட்ரூலேருந்து எங்கே போய் முடியுதுன்னா எஃப்பில் போய் முடியுது. ஸோ ஃபால்ஸ். ரெண்டுமே ட்ரூ இருந்துச்சுன்னா ட்ரூ. ட்ரூலேருந்து எஃப்பில் போய் முடியுது. ஸோ ஃபால்ஸ். ஃபால்ஸ்லேருந்து ட்ரூவில் போய் முடியுது. ஸோ ட்ரூ. ஃபால்ஸ் டு ஃபால்ஸ் இருக்குது. ஸோ ரெண்டுமே ஃபால்ஸ் இருந்தால் தென் ஃபங்க்ஷனில் ட்ரூன்னு வரும். ஃபால்ஸ் டு ட்ரூவில் போய் முடியுது. ஸோ டி. ஸோ ரெண்டுமே எஃப் இருக்குது. ஸோ ஃபால்ஸ் இருந்துச்சுன்னா தென் ஃபங்க்ஷன் படி அது என்ன எழுதலைன்னா ட்ரூன்னு எழுதிக்கலாம். ஸோ இதுதான் P then Rடைய வேல்யூ. தென் ஃபைனல் ஆன்சர் பாருங்கள். ஸோ இந்த ஹோல் என்டையர் வேல்யூ இருக்குது பாருங்கள். இந்த என்டையர் வேல்யூ நம்ம என்ன எடுத்துடலாம்னா இங்கே எழுதியிருந்தோம் எஸ் அண்ட் டிங்கிறது இந்த ஹோல் வேல்யூ. ஸோ இந்த எஸ் அண்ட் டிக்கு கூட நம்ம ஒரு பேர் வச்சுக்கலாம், ஒரு வேரியபிள் வச்சுக்கலாம். இது இது எஸ்டி, இது யூன்னு போட்டிருந்தேன். ஸோ இதை என்ன வச்சுக்கலாம்னா டபிள்யூன்னு வச்சுக்கலாம், ஆர் யூவின்னு வச்சுக்கோங்க. ஆர்டர் எழுதிடலாம். ஸோ இது வந்து வி ஃபங்க்ஷன். ஸோ விங்கிறது ஒரு லெட்டர் எழுதிக்கலாம், வின்னு எழுதிடுறேன். ஸோ விங்கிறது என்னென்னா எஸ் அண்ட் டி. ஸோ விங்கிற வேல்யூ நீங்கள் போட்டுக்கோங்க. ஸோ விங்கிற வேல்யூ எஸ் அண்ட் டி. இப்போ பாருங்கள் விங்கிற வேல்யூக்கு ஸோ விங்கிறது என்னென்னா இந்த ஹோல் என்டையர் வேல்யூ. ஸோ அதுக்கு என்ன பண்ணுறேன்னா தென் ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கணும். தென் P then R உடைய வேல்யூ வந்து யூன்னு போட்டிருந்தோம். ஸோ V then U. ஸோ விக்கு யூக்கு நாம் என்ன பண்ணலாம்னா தென் ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ விங்கிறது இங்கே இருக்குது, இது ஃபுல்லாக வி ஃபங்க்ஷன் ஆர் வி. யூங்கிறது இங்கே இருக்குது. ஸோ தென் ஃபங்க்ஷன் படி என்ன பண்ணலாம் பாருங்கள். தென் சிம்பிள் படி ரெண்டுமே ட்ரூ இருந்துச்சுன்னா ட்ரூன்னு போட்டுக்கலாம். ஸோ ரெண்டுமே ஃபால்ஸாக இருந்தாலும் தென்னுக்கு வந்து ட்ரூ தான். ஃபால்ஸ் டு ட்ரூ இருந்துச்சுன்னா ட்ரூவில் போய் முடியுது. ஸோ ட்ரூ. ரெண்டுமே எஃப் இருந்தால் கூட டி தான் எழுதுனாம, ரெண்டுமே ட்ரூ இருந்தாலும் ட்ரூ தான். ஃபால்ஸ் டு ட்ரூவில் போய் முடியுது. ஸோ இது வந்து டி. நெக்ஸ்ட் ரெண்டுமே ட்ரூவாக இருந்துச்சுன்னா ட்ரூ. எகைன் ரெண்டுமே ட்ரூவாக இருந்துச்சுன்னா ட்ரூ. ஸோ இங்கே பாருங்கள் இதோடைய லாஸ்ட் என்ட்ரிஸ் எல்லாமே, லாஸ்ட் காலத்தில் உள்ள என்ட்ரிஸ் எல்லாமே ட்ரூவில் இருக்குது. ஸோ இது எல்லாமே ட்ரூவாக இருந்துச்சுன்னா இதுக்கு என்னென்னா டாட்டாலஜிஸ்னு எழுதிடலாம். தேர்ஃபோர் நீங்கள் ஸோ அதே மாதிரி எழுதிருங்க. இந்த டேபிள் த லாஸ்ட் காலம் ஆஃப் என்ட்ரிஸ் ஆர் T, therefore it is tautology. ஸோ அப்படின்னு நீங்கள் ஃபைனல் ஆன்சர் எழுதிடலாம். ஸோ இதோட என்ன வருதுன்னா எல்லாமே ட்ரூவாக இருக்கிறதுனால இட் இஸ் tautology. ஸோ இது வந்து tautology வேல்யூ, அதுக்கு பேர் வந்து tautology. ஸோ இந்த ஃபோர்த் கொஸ்டின் வந்து ஃபோர்த் சப்டிவிஷன் வந்து வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். நிறைய பப்ளிக்கில் வந்து இந்த வேல்யூ கேட்டிருக்காங்க, இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணால் பார்த்தா தான் என்னங்கிறது புரியும். தேங்க்யூ.